ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாந்திரீகவாதி கிட்ட இருந்து தன்னோட ஊரை காப்பாற்றணும்னு நினச்ச ஒரு ஊர் தலைவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நான் இந்த கதையை கதைன்னு இல்லை, இது நிஜமான ஒரு விஷயந்தான். இது நான் கதையாக கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏரியா, அதாவது ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் கோவில் எதுவும் கிடையாது. ஸோ ஊர் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஊர் மக்களை கூட்டம் கூடி நம்ம ஊருக்குன்னு ஒரு கோவில் ரெடி பண்ணணும், அதுவும் காளியம்மன் கோவிலாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கூட்டத்தில் பேசுகிறாங்க. பேசி ஒரு 2 நாள் போகுது. 2 நாள் கழித்து பார்த்தா ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கிணத்துல ஒரு வாலிபர் இறந்து போய் கிடக்கிறத பார்க்குறாங்க. அதாவது அந்த பையன் எப்படி இறந்தான் அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு கணிப்பு கிடையாது. தவறி விழுந்தானா இல்லை குளிக்க போகும்போது இறந்து போயிட்டானா அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. உடனே அந்த பாடி எடுத்துகிட்டு போய் ஈமச்சடங்கெலாம் பண்ணி முடித்து புதைச்சிட்றாங்க. புதைச்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. கிராமம்ன்றனால சடனாக அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளாரையே அவங்களாம் அடங்கிடுவாங்கல்ல. அப்போ ஒரு 2 வாலிபர்கள் சுடுகாட்டு சைட்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாந்திரிகவாதி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பணத்தை, அதாவது புதைச்சிருந்த உள்ளேருந்து ஒரு பணத்தை எடுத்து வெளியில் போட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த நடந்து போன 2 வாலிபரில் ஒருத்தர் பயந்து நின்றுட்டா. அப்படி இன்னொருத்தர் யாரா நீ, எங்கே சுடுகாட்டில் என்னடா பண்ணுற அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அவன் அந்த மாந்திரீகத்துக்கு வச்சுருந்த அருவாள் எடுத்து அந்த கேள்வி கேட்ட அந்த பையனை கழுத்துலேயே வெட்டிடுறான். வெட்டி அந்த பையன் அங்கேயே விழுறதை பார்த்துட்டா இன்னொரு பையன் நின்றுட்டுருக்க பையன். உடனே அந்த நின்றுட்டு இருந்தவன் வேகமாக ஓடி போய் ஊர் தலைவர்கிட்ட சத்தம் போட்டு சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி சுடுகாட்டில் பிரச்சனையா, ஒரு மாந்திரிகவாதி என் ஃப்ரெண்டை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் ஒரு 5 பேரை அடியாட்களை கூப்பிட்டுட்டு சுடுகாட்டு பக்கமாக போகிறாங்க. சுடுகாட்டில் பார்த்தாங்க அப்படின்னா மாந்திரிகவாதி அங்கே கிடையாது. அந்தாள் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனால் அந்தாள் பூஜை பண்ண இடத்துல பார்த்தாங்க அப்படின்னா ஒரு வாலிபர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிணத்துல விழுந்து இறந்தார் பார்த்துக்கோங்க. அந்த வாலிபரோட பிணத்தை எடுத்து தான் வெளியில் போட்டு அந்தாள் பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பையன் போயிட்டு எங்கள் சுடுகாட்டில் உனக்கு என்ன வேலை அப்படி சொல்லி எகித்து கேள்வி கேட்டாமல் இருங்க. அவனையும் வெட்டி அவனையும் நரபலி கொடுத்தார் போல தான். அவன் மேலே மஞ்சள் குங்குமம் அந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான். எக்ஸ்ட்ரா ஒரு ஆடையும் வெட்டி பலி கொடுத்துருக்குறான் இந்த 2 பணத்துக்கும் இடையில. ஸோ அந்த இடத்துல 3 இது கிடக்குது. உடனே ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 இதையும், அதாவது இந்த பையனை 2வது வெட்டுனான்ல இந்த மாந்திரிகவாதி, அந்த பையனை ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஈமச்சடங்கு பண்ணுறதுக்கு ஊர் தலைவர் அனுமதிக்கலை. ஏன்னா அவரையுமே நரபலி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஊருக்கு ஏதாவது பிரச்சனை வர இருக்கும் அப்படின்ட்டு அவர் உள்ளே அலோவ் பண்ணலை. உடனே அப்போதே அந்த சுடுகாட்டில் வெட்டப்பட்ட அந்த வாலிபரோட குடும்பங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சுடுகாட்டுக்கு வர சொல்லி அங்கே உள்ள ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போமே அவங்க சமாதி, அதாவது அவர் அந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. இப்போ அந்த ஒரு ஆடு, அதுக்கப்புறம் கிணத்துல விழுந்து இறந்து போன வாலிபர், அதுக்கப்புறம் இப்போ அந்த மாந்திரிகவாதியால் வெட்டப்பட்ட வாலிபர், இதை 3யுமே தனித்தனியாக புதைச்சி வச்சுட்டாங்க. புதைச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட ஊர் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 6 பேர் சுடுகாட்டுக்கு காவல் இருங்க, கண்டிப்பாக அந்த மாந்திரிகவாதி திரும்ப வந்தான் அப்படின்னா நம்ம அவனை கையங்களவமாக பிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 பேரை அங்கே உள்ள மயானத்தில் காவலுக்கு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் கழித்து அந்த மாந்திரிகவாதி அந்த மயானத்துக்கு வந்திருக்கான். வந்தப்போ ஒரு 5 பேர் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. இருக்கிற ஒரு ஆள் வேகமாக ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி மாந்திரிகவாதி வந்திருக்காரு வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு மயானத்துக்கு வந்திருக்காரு. அந்த மாந்திரிகவாதியை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனை உயிரோட விட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான், ஸோ இவனை நம்ம கொண்டாடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஊர் தலைவர் அந்த மாந்திரிகவாதியை வெட்டி கொன்னுட்டு அங்கேயும் குழி தோண்டி அவனை அங்கேயே சமாதி ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அடியாட்கள்கிட்ட ஊர் தலைவர் சொல்கிறாரு, இதை மக்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, அதாவது ஏரியாக்குள்ளே இந்த நியூஸ் போயிட வேண்டாம், போனால் மக்கள் பயப்படுவாங்க அப்படி சொல்லி அங்கே உள்ள அடியாட்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ஊர் தலைவரும் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வாரம் அவங்களுக்கு ஓகே நார்மலாக இருந்திருக்கு. அவங்களோட வீட்டு சைடும் சரி ஊர் சைடும் சரி ஓகே நார்மலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஊர்களில் நைட்டு, அதாவது வேலைக்கு போயிட்டு நைட்டு நடந்து வருவாங்க. நடந்து வரக்குள்ளே சுடுகாட்டை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு பாடி அங்கே, அதாவது ஒரு பொணம் அந்த இடத்துல கிடந்திருக்கு. ஒருத்தர் அது பொணம்னே தெரியாமல் தட்டி விழுந்திருக்காரு. தட்டி விழுந்துட்டு அவர் முன்னாடி 2 ஸ்டெப் போயிட்டார். பேக்கில் 2 பேர் அவன் எதில் தட்டி விழுந்தான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே அந்த மாந்திரிகவாதியோட பொணம் அப்படின்னு தெரிய வருது. தெரிஞ்சோடனே அலறி அடிச்சுட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ஊருக்குள்ளே ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லி திரும்ப அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த மாந்திரிகவாதியோட பாடி அங்கே இல்லை. அது சமாதிக்குள்ளார சமாதி
பண்ணினது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஊர் தலைவரும் அடியாட்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அதாவது ஊர் தலைவர் அப்படின்னா ஒரு அரண்மனை மாதிரி தான் வீடு. அங்கே வந்துட்டு எனி டைமே அடியாட்கள் வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் தானா, அவங்க பங்களாலே வேலை பார்க்குற ஆட்கள் தான். ஸோ அவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக சுடுகாட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு அரண்மனைக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியலை. ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு அதாவது கீழ் ஃப்ளோர் ஊர் தலைவர் இருப்பார், மேல் ஃப்ளோரில் வந்து ஊர் தலைவரோட தம்பி இருக்கார். ஊர் தலைவருக்கு வந்து அண்ணன் தம்பி வந்து ஒருத்தர் மாத்திரம்தான், அதாவது ஊர் தலைவர் அவரோட தம்பி. ஊர் தலைவருக்கு 2 ட்வின்ஸ், அதாவது ரெட்டை பிள்ளைங்க 2 பசங்க, அதுக்கப்புறம் மனைவி. இவங்க மட்டுமே அந்த அரண்மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ வந்து மேல் ஃப்ளோரில் தான் அவரோட தம்பி இருக்கிறனால பால்கனியில் வந்துட்டு ஏதோ சவுண்டு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி இருக்குமா, சரியாக தூக்கமும் வராதனால அவர் வந்து பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து தெருவில் நாய்கள் வந்து கூட்டமாக வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது ஒரு 5-6 நாய் சேர்ந்து ஒரே ஒரு நாயை வந்து ஒரு மாதிரி குலைச்சிக்கிட்டு உருன்னு கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு தன்னோட வீட்டு அரண்மனை இருக்குல்ல, அரண்மனை கேட்டுக்கிட்ட தான் வந்து நின்று கத்திட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த நாய்கள் வந்து கேட்டை தாண்டி உள்ளே வரல, வெளியிலே நின்று கத்துது. இதை பார்த்து ஊர் தலைவரோட தம்பிக்கு வந்து பயம் வந்துருச்சு. பயம் வந்துட்டாலும் ஃபஸ்ட் நாள் வந்து விட்டுட்டாரு, நெக்ஸ்ட் நாளும் அதை நோட் பண்ணியிருக்காரு. அப்போவும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் நாள் வந்து நாய் உருவத்தில் வந்தது, நெக்ஸ்ட் நாள் வந்து மாந்திரிகவாதி அந்த ஆள் இருந்தார்ல அவரோட உருவத்தில் வந்திருக்குது. ஆனால் இவர் ரொம்ப பயந்து போயிட்டார். வேகமாக உள்ளே போய் கதவை அடைச்சி உள்ளே வந்து இருந்துக்கிட்டாரு. விடியற் காலையில் விடிஞ்ச உடனே தன்னோட அண்ணன்ட்ட வந்து இதை சொல்லிடுறோம் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்காங்க. பேசும்போது இந்த மாந்திரிகவாதி வந்து நம்ம வீட்டு பக்கம் வர்றதை நான் பார்த்தேங்கன்னா ஊர் தெருவு வழியாக தான் நடந்து வந்தான். ஃபஸ்ட் நாள் வந்து நாய் உருவத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் உருவத்திலே வந்தாருண்ணா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஊர் தலைவர் வந்து இதை வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டாரு. அதாவது வெட்டும்போது தம்பி நின்றுருந்தான்ல, ஸோ அவன் வந்து பயத்தில் அப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு அதை வந்து விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் தம்பி வந்து இதை வந்து மைண்டில் யோசிச்சுட்டே இருந்திருப்பாராட்டம் இருக்குது. நைட்டு தூங்கும்போது திரும்ப அந்த சவுண்டு அவர் காதில் வந்து கேட்டிருக்கு, டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. உடனே அவர் எந்திச்சு வந்து பால்கனில் நின்று இப்படி பார்த்துருக்காரு. பார்க்கக்குள்ளே அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கண்ணெல்லாம் மேலே போயிட்டு அது ஏதோ ஒரு பார்த்து அதிர்ச்சியில் இறந்து போன மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல வந்து இறந்துட்டார் தம்பி. அதுக்கப்புறம் விடியற் காலையில் என்ன இன்னும் தம்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா அவர் இறந்த மாதிரி கிடந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கான ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஊர் தலைவர் வந்துட்டு, தம்பி ஃபஸ்ட்டே சொன்னால் நம்ம தான் அதை வந்து பெருசுப்படுத்தலை, அப்போவுமே நம்ம ஸ்டெப் எடுத்திருந்தால் நம்ம தம்பி இழந்திருக்க மாட்டோம் அப்படி சொல்லி அவருக்கு யோசனை வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாய்கள் குலைக்கிற சவுண்டு கேட்டிருக்கு, அந்நாள் நைட்டும் கேட்குது. அப்போ ஊர் தலைவர் வந்துட்டு இந்த சவுண்டு தானே தம்பி கேட்குதுன்னு சொன்னால் நம்ம போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மேல் ஃப்ளோருக்கு மேலே வந்து அந்த பால்கனியில் நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த சைடு தெருவில் இருந்துட்டு ஒரு 5-6 நாய் வந்து ஒரே நாயை துரத்துற மாதிரி ஃபஸ்ட் நாள் வந்து தோணியிருக்கு. அதை நின்று பார்த்துட்டு, ஓ அப்போ தம்பி சொன்னது தான் நிஜம், நம்ம தான் அதை வந்து தட்டி கழிச்சிட்டோம், விடியற் காலையில் விடிஞ்ச உடனே ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து இதுக்கு என்ன முடிவுன்னு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் கீழ் ஃப்ளோரில் இறங்கி போயிட்டு அவங்க ரூமில் அதாவது படுத்து தூங்கிட்டாங்க. விடியற் காலையில் விடிஞ்சதும் ஒரு ஒயிட் மேஜிக் ஆளை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து, என்னடா ஒயிட் மேஜிக்னு பார்க்குறீங்களா, பிளாக் மேஜிக் அப்படின்னா மாந்திரிகம் வந்து ஒருத்தர்கிட்ட, இப்போ வந்து மாந்திரிகம் பில்லி சூனியம் இதெல்லாம் ஒருத்தருக்கு வைக்கிறது, அது வந்து பிளாக் மேஜிக். ஒயிட் மேஜிக் அப்படின்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் இதெல்லாம் எடுக்கிறது, அதுதான் ஒயிட் மேஜிக். அதாவது பிளாக் அப்படின்றவங்க வந்து கெட்டது பண்ணுறவங்க, ஒயிட்டுன்றது வந்து நல்லது பண்ணுறவங்க. அந்த மாந்திரிகத்துலேருந்து அதாவது பில்லி சூனியத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றது வந்து ஒயிட் மேஜிக். ஸோ ஒயிட் மேஜிக் அவரை வந்து தன்னோட பங்களாக்கு வர சொல்கிறாங்க, அதாவது அரண்மனைக்கு வர சொல்கிறாங்க. வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார் ஊர் தலைவர்கிட்ட, நான் வந்து 17 நாள் ஸ்டே பண்ணி பூஜை பண்ணணும், நானும் என்னோடய டீமும். அதுக்கு எங்களுக்கு ஒரு தனி வீடு வேணும். அந்த வீடு வந்து நாங்கள் அந்த இடத்துல இருந்து பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கப்புறம் அங்கே யாரும் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பங்களாலேருந்து ஒரு 20 ஸ்டெப்பு தள்ளி போயிட்டு ஒரு வீடு வந்து யாரும் புழங்காத வீடாக பார்த்து கொடுக்குறாரு அவங்களுக்கு தங்கிறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கும். இவங்களும் அதுக்கான பூஜை, அதாவது அந்த மாந்திரிகவாதியை கட்டுக்குள்ளே கொண்டு வர்ற பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 17 நாளும் முடிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா 1 வாரமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனை அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த மாந்திரிகவாதியோட ஆன்மாவை அடக்கி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி செங்கல்லாம் வச்சு கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆன்மா ஓன்னு கதறி அழுகிற சவுண்டு கேட்டிருக்கு. ஏன்னா அன்றைய நாள் வந்து அமாவாசை தினம், அதனால் ஓன் சவுண்டு கேட்டிருக்கு. ஒரு குடிகாரர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவன் யாரா கத்திட்டே இருக்கான் அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாராம். ஏன்னா அந்த டோர் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த டோரில் வந்துட்டு தாயத்து தகுடு
சில பல மந்திரங்கள் இதெல்லாம் இது பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதாவது அந்த தகடில் மந்திரங்களை ஏற்றி தாயத்தில் வந்து தெய்வசக்தி இதெல்லாம் உண்டு பண்ணி அந்த கதவில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த குடிகாரர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார். குடிகாரர் வந்துட்டு தூங்கியிருந்தா கூட நிம்மதியாக தூங்கியிருப்பார் போல் இருக்குது. அந்த கதவை ஓப்பன் பண்ணோடனே அந்த இடத்துல அவர் வாயிலிருந்து ரத்தமாக வந்து அவர் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. காவலுக்கு வச்சிருந்த ஆட்களும் வந்து அசதியில் தூங்கிட்டாங்களாட்ட இருக்குது. அந்த அசதியில் அவங்க எந்திரிக்கவே இல்லை. விடியற் காலையில் தான் அவங்களும் எந்திரிச்சிருக்காங்க. அப்புறம் விடியற் காலையில் அந்த கதவு திறந்திருக்கதை பார்த்துட்டு ஊர் தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவரும் வராரு. யார் இந்த வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குடியாரர் வந்து அங்கே வாயில் ரத்தமாக வந்து இறந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மாந்திரிகவாதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த ஒயிட் மேஜிக் வராரு. வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மந்திரங்களை பிரத்யேகம் பண்ணி அவனை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன். இப்போ கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அது 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீங்கள் வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா அவன் இன்னும் ஆக்ரோஷமாக இருப்பான். ஸோ என்னால் முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஊர் தலைவர் வந்து என்னோடய ஊரை வந்து நான் காப்பாற்றி ஆகணும், உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி என்னால் முயற்சி பண்ணுறேன், நான் ஒரு 6 மாந்திரிகவாதிகளை கூப்பிட்டு வரேன், அவங்களும் நானும் சேர்ந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர் தலைவரும் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் டைம் தானே கேட்குறாங்க. ஓகே தான், அதுக்குள்ளே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இல்லாததுனால ஒரு 2-3 பேர் வந்துட்டு தெருக்களில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமாக நடந்து போகிறத பார்க்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் இல்லாதனால ஒரு பொண்ணு நடந்து போகிறத தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடித்து கிட்ட போகக்குள்ளே அது வந்து ஊர் தலைவரோட மனைவி. ஸோ தன்னோட வேஷ்டியை கழட்டி அவங்க மேலே போற்றி விட்டுட்டு பொண்ணுங்க, அதாவது அவங்க வீட்டு சைடில் பொண்ணுங்க இருப்பாங்களா, அவங்கள வர சொல்லி அவங்கள வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் போயிட்டு ஊர் தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு அவர் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து சந்திக்கும் போது அவங்க வந்து ஒரு ஏராளமான ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்காங்க. அதாவது உன்னோட வம்சத்தையே நான் அழிக்குவேன்னு சொன்னேன்ல, நான் அழிச்சிட்டேன், நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, இன்னும் 2 நாளில் நான் வந்து உன்னை அனாதையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அப்போ வந்து யோசிக்கலை, தன்னோட மனைவி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி இவர் வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டே தான் நின்றுருந்துருக்காங்க. எதுவும் பேசவும் தோணலையாம். ஆனால் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணியிருக்கு, தன்னோட பிள்ளைங்க 2 வீட்டில் தனியாக இருக்குதுங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரை அனுப்பிச்சு பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. நைட்டு தானே அவங்க வந்து நடந்து போயிருக்காங்க. ஸோ பிள்ளைங்க தனியாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஊர் தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ண டைமில் வந்து அவசரத்தில் வெளியில் வந்திருக்காரு. அப்போ கூட அவர் வந்து அந்த குழந்தைங்கள பார்க்கல. இவங்க 2 பேர் போய் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கலான்னு போனவங்க கொடுத்த தகவல் வந்து ஊர் தலைவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2 குழந்தைங்களையுமே அதாவது இந்த மந்திரவாதி தானே அவங்க உடம்புல இருக்கான். ஸோ அவன் வந்து கத்தியால் குத்தி கிழிச்சு கொன்னுட்டு தான் இவங்களோட மனைவியோட உடம்புல இருந்து தெருவில் நடந்து வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் கேட்டோடனே ஊர் தலைவருக்கு வந்து மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் மேஜிக் அவரை வர சொல்லி திரும்ப வந்து கேட்குறாங்க, என் மனைவியாவது என்னை காப்பாற்றி கொடுங்க, என் மனைவி உடம்புல தான் அவங்க இருக்கான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. அழுதாலும் தனக்கு வந்து அவங்கள ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரியலை. இருந்தாலும் ஊரையும் காப்பாற்றணும், தன்னோட மனைவியும் காப்பாற்றணும், நம்மளோட ஃபேமிலியே வீணாக போயிடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாரு, இவன் வந்து ஒரு மாந்திரிகவாதி, ஸோ நம்ம வந்து சுடுகாட்டு காளியை வந்து பூஜை பண்ணி வர வைக்கலாம், அவங்க வந்தாங்க அப்படின்னா இவன் கட்டுக்குள்ளே அடங்குவான் அப்படி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துலையும் அந்த அம்மாவை, அதாவது ஊர் தலைவரோட மனைவியை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜைகளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு குழந்தை வந்து நாக்கெல்லாம் தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி மூச்சு விட்ருக்கு, புசு புசுன்னு மூச்சு விட்டோடனே அந்த மாந்திரிகவாதி சுடுகாட்டு காளி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவனோட எந்த அளவுக்கு தான் அவனோட மாந்திரிகம் பழிக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுடுகாட்டு காளி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆரத்திலாம் காமிச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பூஜை நடக்க அந்த பக்கம் அந்த அம்மா வந்து கதறாங்க. அதாவது என்னை விட்டுரு, எனக்கு எரியுது, என்னால் முடியலை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துன உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அதாவது அந்த மாந்திரிகவாதியை வந்து சுடுகாட்டு காளி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க மயங்கி தான் இருக்காங்க அப்படி சொல்லி எல்லாரும் ஊர் மக்களும் நின்று தான் பார்த்துட்ருக்காங்க, மயங்கி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் போய் எழுப்பி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உயிரே இல்லை, இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஊர் தலைவர் என்ன பண்ண முடியும், ஓன்னு அழுது தீர்த்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டிருக்காங்க, இப்போவாது நாங்கள் வந்து கோவில் வந்து எங்கள் ஊரில் எடுத்து நடத்தலாமா கட்டலாமா அப்படி சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் தாராளமாக கோவில் வைங்க, பட் காளியம்மன் கோவிலாக பார்த்து வைங்க, காளியம்மன் சிலையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாரு அந்த ஊர் மக்கள்கிட்ட. என்னன்னு பார்த்தோன்னா,
நீங்கள் தெய்வத்தை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஊர் தலைவரையும் வணங்குங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்காக ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாரு. அதாவது அண்ணன் தம்பியும் இழந்து, மனைவியும் இழந்து, 2 குழந்தைங்களையும் இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அவரை வந்து தனிமையில் விடாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஊர் தலைவர் உயிரோடு இருந்தார்னு சொல்லப்படுது அந்த அரண்மனையிலேயும். அதுக்கப்புறம் ஊர் தலைவர் வந்து இறந்துட்டார். அப்புறம் இப்போ வரையிலும் அங்கே வந்து ஊர் தலைவர் வீட்டில் போயிட்டு பூஜை வாங்கிட்டு, அதாவது அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல, அப்போ ஊர் திருவிழா டைமில் ஊர் தலைவர் வீட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களுக்கு போயிட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அப்புறம் தான் காளியம்மன் கோவிலுக்கு போகிறதாகவும் சொல்லப்படுது. என்ன கேட்டோம் அப்படின்னா, ஊர் தலைவர் வந்துட்டு அவனை வெட்டாமல் போலீஸில் கூட கொடுத்துருக்கலாம். பட் அவர் வந்து தன்னோட ஊரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அவசரத்தில் வெட்டிட்டாருன்னு தோணுது. அவர் அந்த இடத்துல வெட்டாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவரோட ஃபேமிலியாவது உயிரோடு இருந்திருப்பாங்க. பாவம் அந்த பச்சிலம் குழந்தைங்களோட இறந்து போயிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் ரம்யா கிருஷ்ணா. ஓகே, பை பாய், டாட்டா, டேக் கேர்.